ஃப்ரெண்ட்ஸ், கம்மசோறு எப்படி ஈஸியாக செஞ்சிடலான்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் எடுத்து கம்பை இது மாதிரி கழுவி மிக்சியில் விட்டு வச்சுருக்கேன். அந்த 2 கிளாஸ் கம்பை இது மாதிரி மிக்சியில் விட்டு கொஞ்சம் கொரன்னு ஓட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ எப்பயுமே கம்மசோறுலாம் வந்துட்டு கஞ்சில் கிண்ணா நல்லா வாசமாக இருக்கும். அதில் தான் நமக்கு சத்தும் கிடைக்கும். இப்போ நான் 2 கிளாஸ் கம்புக்கு 5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். இதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அடித்து வச்சுருக்க அந்த கம்பை ஊற்றி நல்லா கிளறி உப்பு போட்டு இறக்கணும்னா சுவையான கம்மஞ்சோறு ரெடியாக இருக்கும். இறக்கி அந்த கம்பு அடித்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அடுப்பில் வச்சு கிண்டாமல் அடுப்பில் வச்சு கிண்டோன்னா ரொம்ப கட்டி போயிடும். அதனால் இப்படி வெளியில் வச்சு கட்டிப்படாமல் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டணும். இப்போ ரொம்ப ஈஸியாக கம்மஞ்சோறு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஈவினிங்கில் செஞ்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் மோர் உர ஊற்றி இதை அள்ளி போட்டு மோரில் கரைச்சி இது கூட உப்பு பத்தலைன்னா உப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்கி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணியாக குடிச்சிட்டு சைடிஷ்க்கு வந்துட்டு மோர் மிளகாய் வறுத்து சாப்பிட்டோம்னா அதனுடைய சுவை தான். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உடம்புக்கு குளுமையை தரும் இந்த கம்பு. தேங்க்யூ விவர்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.